குழந்தைங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? ஸ்கூல் போற குழந்தைங்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து இப்ப இருமல் வந்தா அவங்களுக்கு அது கான்சியஸ் இருக்காது. இருமிருவாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ குழந்தைங்களை எப்படி இதுல இருந்து பாதுகாத்து கொண்டு வரது? குழந்தைங்களா இருந்தாலும் தானே இந்த சிக் லீவ் அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்க? ஸ்கூல்ல வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட டாக்டர் லீவ் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ இந்த அம்மாங்க வந்து அந்த 2-3 நாள் அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கிற அந்த 2-3 நாள் தான் அவன் போய் படிச்சு அவன் ஒரு டாக்டர் ஆயிடுவான், அவன் ஒரு கலெக்டர் ஆயிடுவான் அப்படின்ட்டு அவனை போட்டு ஸ்கூல்ல போட்டு போடா லீவ் போடாதாரா அப்படின்னு அனுப்பிச்சு விடாதீங்க. ஒரு 3-4 டேஸ் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் 6th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபெயிலு. 7th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மி மார்க்கு. எங்கள் டேடிலாம் படு கேவலமாக திட்டினார் என்ன, ஓகேங்களா. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் மெரிட்டில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டு நான் உள்ளே போகிறேன், ஓகேங்களா. என் கட் ஆஃப் 200க்கு 193 என்னோட கேட்டகரிக்கு நான் வாங்கி உள்ளே போகிறேன். பேக்வர்ட் கேஸ்ட்லேருந்து உள்ளே போகிறேன். எப்படி குழந்தைங்களில் படிக்கிறதுக்கும் அந்த அறிவு வந்து 10th 11th வந்து அந்த கண்ணோட்டத்திலே தான் இருக்குன்றதுக்கு அவசியமே கிடையாது. எல்லாருமே அந்த டைம் மெச்சூரிட்டி வரும்போது மாறுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நானும் என்னெல்லாம் குழந்தை நான் அந்த டைமில் இருக்கும்போது உன் பையனை காமெடி பீஸு, உன் பையனை ஜோக்கர் இப்படின்னு சொல்லவங்களாம் இருக்காங்க. ஏன் நான் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்களை வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னும் போது ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நிறைய வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அந்த டைமில் ஒரு 2-3 நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. குடி முழுகிடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், தப்பு கிடையாது. ஸோ தட் சேம் டைம் அவன் போய் இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லாக பரப்பாமல் இருக்கும்.